ஐஸ் ஆஃப் டிஎன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி தான். நீங்க கேட்ட மாதிரியே, அதாவது மக்கள் கேட்ட மாதிரியே நாகப்பட்டினம் தொகுதிக்கு உட்பட்ட மீனவ கிராமங்களுக்கும், அதை சுத்தி உள்ள நகர பகுதிகளுக்கும் போயிட்டு, இந்த 2026 தேர்தலுக்கான ஒப்பீனியன் என்ன? விஜயோட ஃபேக்ட் இந்த பக்கம் இருக்கா? இப்படியெல்லாம் பல்வேறு கோணத்துல மக்களோட கருத்து என்னன்னு கேட்கறதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த நாகப்பட்டினம் பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த தொகுதி மட்டும் நம்ம குறிப்பா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் பண்ணதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 12 முறை இங்க தேர்தல் நடந்திருக்கு. இதுல 5 முறை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும், 4 முறை ஏடிஎம்கேவும், 2 முறை டிஎம்கேவும், லாஸ்டா ஒன் டைம் விசிகே கூட்டணி, அதாவது டிஎம்கே கூட்டணியில ஆளு ஷானவாஸ் வெற்றி பெற்றிருக்காரு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே குள்ள தான் இங்க போட்டி நிலவிருக்கு. கூடுதலா அந்த பகுதியோட சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா, சமூக நல்லிணக்கத்தின் பூமி அப்படின்னு சொல்லி நாகப்பட்டினத்தை சொல்லுவாங்க. அதற்கிணங்க ஒரு கோவில் ஒண்ணு, சர்ச் ஒண்ணு, தர்கா ஒண்ணு, இப்படியோட ஒரு கோவில் வடிவமைப்போட இதோட என்ட்ரன்ஸ் ரொம்ப அழகாவே இருக்கும். இது வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் வேற எங்கேயும் இது பார்த்ததில்ல. ஒருவேளை மேபி இருக்கலாம், இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு மிக்க ஊருக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். அந்த சட்டமன்ற தொகுதியில இந்த மக்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள வாங்க, மக்கள்கிட்ட நம்ம ஒப்பீனியன் கேட்கலாம். 2026 எலெக்ஷன் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இல்ல திரும்பி வந்து இதே ஆட்சி இருக்கணுமா, இல்ல ஏதாவது மாற்றம் வரணுமா? இந்த ஆட்சியா? எந்த ஆட்சி வேணும்? இந்த ஆட்சி வேணாம், இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சி வேணாங்க. போட்டு இந்த திருடனுக்கு அந்த திருடன் தேவை, அந்த திருடனுக்கு இந்த திருடன் போட்டு மக்கள் போட்டு நாளே கெட்டு குட்டிச்சேர போச்சு. மேலும் மேலும் கடனை வாங்கி 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 நம்ம தலையில தான் போட்டு சுமத்துறானுவோம். ஆனால் இனிமேலுக்கு இவங்க வேணாம், இலவசங்கிறதே வேணாம்னு நான் நினைக்கிறேன். அதனால புதுசாக சீமான், விஜய் இவங்க மாரி வரட்டுமே. அப்படின்னா சொல்ல முடியும், யார் வரும்னு சொல்ல முடியும். இப்போ நான் ஒரு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்களேன், இவங்க விஜய் ரசிகரான்னு கேட்பாங்க. சீமானா? அப்போ சீமான் ரசிகரான்னு, சீமான் கட்சியான்னு கேட்பாங்க. மாற்றம் வேணும், அவ்வளோதான். இவங்க 2 பேரும் வேணாம். அதாவது திராவிடம் இல்லாம வேணும். ஆமாம், திராவிடம்னா என்னங்க? ஃபஸ்ட்டு என்னன்னே தெரியாம நடிக்கிறானுவங்க, பிராடுகார போயிடுவோம். ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இதெல்லாம் சேர்ந்து போக தான் திராவிடன்னு ஒன்று வச்சாங்க. திராவிடனா என்னன்னு அவங்களுக்கே தெரியல. அதை வச்சு பொழப்பு நடத்துறானுவோம். சில பேர் ஜாதியை வச்சு பொழப்பு நடத்துகிறான், மதத்தை வச்சு பொழப்பு நடத்துகிறான். எதுவுமே வேணாம். புதுசாக ஒரு 2 பேர் இருக்காங்களா, அவங்க 2 பேர் யார் வந்தாலும் பரவாயில்ல. விஜய் வந்து திராவிட கொள்கை தான் எடுத்துக்கணும், அண்ணாவை மேற்கோள் காட்டியிருக்காரு. அண்ணான்றது ஒரு சாதாரண ஒரு தலைவன், அவ்வளோதான். இல்ல திராவிட தலைவன். திராவிட தலைவன் கிடையாது. அதுல தான் வருஷப்படி தான் நிறைய வருது. அந்த அம்மா 2 அம்மா இருக்காங்களா, அவங்க பேர்லாம் வரல, தெரியல. அது திராவிட தலைவன். அதில் ஒரு ஆள் இருக்காரு, அவ்வளோதான். அவரோட கொள்கையை மட்டும் எடுத்துக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, எனக்கு திராவிடம் இல்லாம அண்ணா திமுக இல்லாம வரணும்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் சேம் அதே விஜய் கட்சியில இருக்கக்கூடிய ஒரு ஆளுமே வந்து அதிமுகல இருந்து வந்தவர் தானே செங்கோட்டையன். அப்ப விஜய் நீங்க ஆதரிக்க முடியுமா? யாரு வேணாலும் வரட்டுங்க, வரட்டும் போகட்டும். இனிமேலுக்கு இந்த இது புதுசா வர்றது எதுக்குன்னா, திராவிடம்னா வேணாம் அப்படின்னு அவங்க யோசிக்கிட்டோம். கட்சிகள் வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குமா? கண்டிப்பா நடக்கும், நாங்க எதிர்பார்க்கிறோம். திருப்பி அவனும் அப்படி செஞ்சா அடுத்த பேட்டியில இப்படிதான் சொல்லி ஆகணும். எனக்கு வந்து இந்த ஆளாலாம் இருக்கக்கூடாது, வேறு ஆள் நல்ல ஆளாக கொண்டு வந்து தேர்த்து வந்து வைக்கணும். வேறு யார் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு பொறுத்தளவுக்கு இல்லை விஜய் வைக்கணும், இல்லைன்னா வேறு யாராச்சும் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து மக்களை பார்த்து அதை செய்யணும். எதனால இந்த ஆட்சி பிடிக்கல? இந்த ஆட்சி கொலை வம்புகள், கற்பழிப்புகள் எல்லாமே நடக்குது. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டிங்க 2021 எலெக்ஷனில்? நான் அம்மாவுக்கு தான் போட்டோம். இதே ஆட்சி இருக்கலாம்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா? அவர் மக்களும் செய்கிற கொஞ்சோனும் மக்களும் திருந்தணுண்ணா. மக்களும் மேலேயும் தப்பு இருக்குண்ணே. அவரை செய்ய சொல்கிறாரா தப்பு? இப்போ நான் தண்ணி குடிக்க போகிறேன்னா, நான் ஒயின் ஷாப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் குடிக்க போனால் தானே ஒயின் ஷாப்பு. ஏன்னா அவர் மேலே ஸ்டாலின் எதுக்காக தான் ஸ்டாலின் தான் செய்யணும் போகணுன்னு ஒன்றும் கிடையாதுண்ணே. நானே முதலமைச்சராக இருக்கேன்னு வச்சுங்களேன், எல்லாத்தையும் என் மேலே தூக்கி வைக்க முடியுமா? இஷ்டம் தான் குடிக்க போகிறோம். ஏன்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னு. ஏன்னா ஆட்சிக்கு மேலே இல்லை, யாரும் சாக்கடை, இந்த சாக்கடை இருக்குது, கல்லை விட்டு அடித்தா நம்ம மேலே தான் போகணும். எல்லாம் சாக்கடை தான். விஜயோட அரசியல் இந்த அரசியலுக்கு வந்திருக்காரு, அதை பற்றி எதிர்கட்சி வந்தாலும் வரலாம், வாய்ப்பு இருக்குது ப்ரோ. அதிமுக ஆட்சிக்கு வராது? வராது ப்ரோ. அதிமுக எதிர்கட்சி வராது ப்ரோ. இப்போதைக்கு திமுக அதிமுக தான் மெஜாரிட்டி இருக்கிற மாதிரி. விஜயும் ஸ்டாலினும் தான் போட்டி. மாற்றம் வரும்னு தான் நினைக்கிறோம். எதனாலலாம் இப்போ இருக்கிற ஆட்சி ஒரே ஆட்சியாக இருந்தனாக்கா மக்களோட மனநிலை எல்லாம் மாற்றமாக தான் இருக்குது. அதனால் மாற்றி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். போன எலெக்ஷனில் யார் வரணும்னு நினச்சிங்க? போன இதில் வந்து ஆளுமை வந்து தலைமை சரியாக இல்லைனால மாற்றமாக எல்லாம் திமுகவுக்கு போட்டோம். இப்போ இந்த தடவை வந்து எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த தடவை எதிர்கட்சியாக யார் வருவா? எதிர்கட்சி இப்போ வந்து சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது. எது எதிர்கட்சி எது ஆளுங்கட்சியாக வருமானு, திமுக வருமா அதிமுக வருமா விஜயான்னு. இப்போ விஜய் வந்ததுனால ஈவனாக இருக்கிற மாதிரி தெரியுது. நாங்கள் வந்து பிசர்மேனாக இருக்கிறனால எங்களுக்கு வந்து இப்போ
காரைக்கால்ல எல்லாம் வந்து அது பிரெஞ்சு ஏரியா. அங்கே வந்து மானிய டீசல் வந்து 4000 லிட்டர் கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து 1900 தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். ஐடி சொல்றேன். யார் வரணும்னா நார்மலாக என்கிட்ட கேட்குறத தாண்டி எல்லாட்டையும் யார்கிட்ட கேட்டாலும் நிறைய பேரோட ஆட்சியை பார்த்துட்டாங்க. அப்போனா வந்து புதுசாக ஏதாவது மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க எல்லாரும். உதாரணத்துக்கு நான் ஒரு சிம்பிளாக ஒரே விஷயம் சொல்கிறேன். நேற்று போயிட்டு அந்த அரசியல் கட்சியோட யூடியூப் சேனல் போயிட்டு பார்த்தேன். அவங்களா வச்சுருப்பாங்கல்ல, அஃபிஷியலாக யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க. இப்போ இளைய தலைமுறை வச்சுருக்க அந்த நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிவிகே, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இப்போது சமீபத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியில் உள்ள சீமான் பாடின பாட்டு வந்து அதிகமான வியூஸை போயிருந்துச்சு இல்லையா? அப்போ வந்து எதை எதிர்பார்க்குறாங்க, யாரை எதிர்பார்க்க நம்மளுக்கு இதிலே தெரிஞ்சிடும். எதை நோக்கி இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் போயிட்டுருக்கு, அதிகமாக எதை பார்வையாளர் பார்க்குறாங்க, எதை விரும்புகிறாங்க நம்மளுக்கு இதில் தெரியுது இல்லையா? புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் வரணும், அவ்வளோதான். ஏன்னா பழைய மாற்றங்கள் வந்து அது அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்குது. இவங்க பண்ணால் இவங்க ஜெயிச்சிட்டாங்கப்பா, இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க, அடுத்து அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா இவங்க பண்ணதை ஏன் நம்ம ஜெயிச்சதுக்கப்புறம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிடுவாங்க. அப்படியே அது கிடப்பில் இருக்கும். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு பாலம் கட்டினாங்கன்னா அந்த பாலம் வந்து ஏடிஎம்கே கட்டுதுன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அந்த பாலம் அப்படியே கிடக்கும். இதுக்கப்புறம் அது திருப்பி வந்து அதுக்கப்புறம் அவங்க கட்டினா தான் அந்த பாலம் ஓப்பன் ஆகும். அதனால இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து அதிகபட்சம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நார்மல் பீப்புளாக பார்க்கும்போது டிவிக்கே அல்லது வந்து நாம் தமிழர் கட்சி தான் எதிர்பார்க்குறாங்க. என்ன மாதிரி ஜென்ரேஷன்லேருந்து எல்லாம் எதிர்பார்க்குறது தான் நினைக்கிறேன். என்டிகே விட்டுறலாம். இப்போ டிவிக்கு வந்து சமூக வலைதள கட்சின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கும் அதுக்கும் பொருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் இல்லையே. சினிமா அவங்க சோசியல் மீடியாவில் தான் இருக்காரு, நேரில் வரமாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போ வந்து அவரோட பிளான் என்னன்னு நமக்கு தெரியாதுல்ல. அவர் ஒன்று நான் 1000 பேர் 1000 சொல்கிறாங்கிறதுனால அவரோட பிளானை உடச்சிட்டு அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கண்டிப்பாக திமுக வரக்கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்? எதுவுமே பண்ணலையே அந்த ஊருக்கு. இந்த 4 வருஷத்துல என்ன பண்ணாங்க? ஒன்றுமே பண்ணல. கடன் ஆக்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாடே கடனாக இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, இப்போ விஜய் வந்து இப்போ தானே வந்திருக்காரு, அவருக்கு மெஜாரிட்டியான வாக்குகள் கிடைக்குமா? இப்போ தான் வந்திருக்காரு, புதுசாக வராப்புல, செய்கிற தொழிலை விட்டுட்டு அவ்வளோ பெரிய கோடி வேணான்னு வராப்புல, நல்லது செய்வான்னு நினச்சி போட வந்தேன். நீங்கள் இருக்கிற கட்சிக்கு போகிறதுக்கு விஜய்க்கு போட்டு போயிடலாம். இப்போ இந்த தொகுதி வேட்பாளர் வந்து விசிக கூட்டணியில் ஆளுநர் ஷானவாசன் இருக்காரு, டிஎம்கே கூட்டணியில். அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்ன வரைக்கும் தொகுதி பக்கமே நான் பார்த்தது கிடையாது. அவரை நான் பண்ண தொகுதி பக்கமே நான் பார்த்தது. எங்கே பார்க்கலாம்? டிவியில் பார்க்கலாம், டிபேட் ஷோவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாப்புல. இன்னைக்கு இந்த தொகுதிக்கு அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது. உங்களுக்காக தானே பேசுகிறாரு. என்ன பேசுனாரு? டிவியில் உட்காந்து எங்கே பேசுகிறாரு? மக்களுக்காண்டி தொகுதிக்காக தான் பேசுகிறேன். தொகுதியில் அவர் இன்ன வரைக்கும் நல்லதே செஞ்சார். ஏதாவது டெவலப்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? நாகப்பட்டினத்தில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? ஒருத்தர் ஹாஸ்பிட்டலு அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஏடிஎம்கே பிள்ளையும் கட்டினது, அப்படியே விட்டுட்டுல போயிருந்தாங்க. ஏடிஎம்கே கட்டினது. இந்த தொகுதி ஒன்றும் பண்ணதில்லை. இன்ன வரைக்கும் நான் அவர் தொகுதி பக்கமே பார்த்தது கிடையாது. டிவியில் தான் பார்க்கலாம். உங்களோட ஆதரவு இதுக்கு முன்னாடி யாருக்கு இருந்துச்சு? ஏடிஎம்கே. இந்த தடவை எதுக்கு மாற்றம் வந்து டிவிகேவுக்கு சொல்கிறீங்க? எனக்கு ரெண்டுமே பிடிக்கல இப்போதைக்கு. ரெண்டுமே இலவச தள்ளி கொடுக்குறாங்க. அவர் வந்தால் ஏடிஎம்கே வந்தால் லேடிஸ் பஸ் ஃப்ரீ, அவர் வந்து ஜென்ஸுக்கு ஃப்ரீன்றாங்க. இப்போ நம்மளாம் ஆட்டோ ஓட்டுறது என்ன பண்ணுறது? எல்லாத்துக்குமே ஃப்ரீ பஸ் விடுறீங்க. அப்போ நாங்கள் ஆட்டோ வச்சு என்ன பண்ணுறது? தொழிலுக்கு என்ன பண்ணுறது? டீசல் ஏறிட்டு, எஃப்சி பீஸு 2000 வந்து இப்போ 4000 ரூபா ஆகிட்டு, இன்சூரன்ஸ் ஏறிட்டு, பேசஞ்சரு 10 ரூபா சேர்த்து கடோட ஏன் தரணுன்றாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே இலவசம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஆட்டோ ஓட்டுநர்களுக்குன்னு அவங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்ல வரீங்க? எதுவுமே பண்ணல பிரதர். இப்போ இலவசம் பஸ் இலவசம் கொடுத்ததுனால எங்களுக்கான வருமானம் பாதிக்குது. தொழிலே பாதிச்சிச்சு. இவரும் இலவசம் கொடுக்குறாரு பெண்களுக்கு. அவர் வந்தா நான் சொல்கிறேன் ஆண்களுக்கும் இலவசன்றாரு. அப்போ எதுக்கு ஆட்டோ டாக்ஸியில் வச்சு என்ன பண்ணுறது? ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரணும். நான் வந்து டிடிவி தினகரன் அந்த குரூப்பில் இருக்கேன். அவர் எந்த பக்கம் போகிறோ அது வெற்றி கண்டிப்பாக அது நடக்கும். அதில் வாய்ப்புகள் மாற்றமே கிடையாது. நீங்கள் எப்படி நீங்கள் உருட்டு பிரட்டி போட்டாலும் அண்ணன் டிடிவி அண்ணன் எந்த பக்கம் தலைவர் எங்கள் மக்கள் செல்வன் இருக்காரோ அது வெற்றி பெறும் கண்டிப்பாக. அதில் எந்த மாற்றமும் இல்லை, அதுதான் வெற்றி. இப்போ நீங்கள் அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பீங்க? இல்லை, டிடிவிக்கு ஆதரவாக இருப்பேன். நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் டிடிவிக்கு ஆதரவாக இருப்பேன். டிடிவி அதிமுக ஆதரவாக தானே இருக்காரு? அது இருக்கட்டும். அது நாங்கள் கூட்டணி கிடையாது. நாங்கள் அந்த கூட்டணி கிடையாது. நாங்கள் வந்து பிஜேபி கூட்டணி. ஆமாம், நாங்கள் ஏடிஎம்கே கூட்டணி. எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறீங்க? என்டிஏ கூட்டணி. என்டிஏ கூட்டணி அப்படி வச்சு அது ரைட். தேர்தலுக்கு அப்புறம் வந்து அதிமுக கூட எந்த ஒரு உறவு இருக்காதா? இங்கே மக்கள் செல்வன் என்ன செய்கிறாரோ அதன் வழி தான் எங்களோட வழி. அதில் மாற்றம் கிடையாது. இப்போ அவர் தானே எடப்பாடி அண்ணன் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் இருக்குங்க, அரசியல் அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். நீங்கள் இப்போ எடப்பாடி முதல்வராக ஏற்றுக்கிறீங்களா? எங்கள் மக்கள் செல்வன் ஏற்றுக்கிட்டா நாங்கள் ஏற்றுக்குவோம். அதை அப்போ நீங்கள் எடப்பாடிக்காக அங்கே இல்லை, கிடையாது, டிடிவிக்காக இருக்கீங்க. இப்போ மெஜாரிட்டி ஒருவேளை கூட்டணி வைக்கிறதுனா டிடிவிக்கு வந்து அவ்வளோவா வந்து
எலெக்ஷன்ல வந்து சீட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்களே. கண்டிப்பாக எங்களுக்கு என்ன சோர்ஸ் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும், எங்களோட கூட்டங்கள் தெரியும், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் அந்த சமூகத்தோடு எங்களை ஏற்றிருக்காங்க. அதனால கண்டிப்பாக எங்களுக்கு தகுதியானது கொடுப்பாங்க. சசிகலா வேற ஒரு பக்கம் போயிருக்காங்க. டிடிவி கிட்ட உள்ளவங்களும் பாதி பேர் அங்க ஒரு கொஞ்சம் பேர் போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதன்படி இருக்குது. எல்லாருக்கும் இந்த இந்த நாட்டில் இந்த பூமியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ஆசைகள் இருக்கும். அது அவங்களோட விருப்பம். அது கடைசியில் எல்லாமே எனக்கு தெரியும் என்ன. தான் இப்போ வந்து விஜய் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு சில இல்லை இளைஞர் லேடிஸும் அவங்க மேலே ஆர்வமாக இந்த வருஷம் மாற்றம் தான். சில பெரியவங்களும் மாற்றி தான் போடுவோம் இந்த வருஷம் ஒரு ஓட்டை ஒரு மாற்றம் வரணுமே. அவங்க தான் ஆண்டுட்டாங்களே 55 வருஷம் 75 வருஷம் ஆடினாங்களே, இந்த வருஷம் மாற்றி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாரும் கொஞ்சம் பரபரப்பாக பேசிட்டாங்க. ஆனால் அதுக்கு வரி என்ன நடக்க போகுது தேர்தல் பிறகு தான் தெரியும். நீங்க மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்களா? நானும் மாற்றத்தை எதிர்பார்க்குறேன். போன எலெக்ஷன்ல யாருக்கு வரணும்னு நினைச்சீங்க? போன எலெக்ஷனுக்கு திமுக தான் எங்களை ஓட்டு போட்டோம். போன வருஷம் ஓட்டு போட்டு இந்த வருஷம் ஏன் மாறணும்னு நினைக்கிறீங்க? என்ன அவங்க வந்து அவங்களே பண்ணணும், எல்லாம் செய்யணும், எல்லாம் அவங்க கையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சுக்கிறாங்க. மாற்று ஆளை வந்து உள்ளே விட மாட்டாங்க. அப்படி மாற்று ஆளை உள்ளே விட்டாக்கா அவங்க மேலே எதை கேஸ் அதுன்னு போட்டு உள்ளே தள்ளிடுறாங்க. வாய்ப்பு இருக்குன்னா திமுக தான் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாற்றம்னு இல்லை, யார் வந்தாலுமே மக்களுக்கு உகந்தது மாதிரி நல்லாட்சி பண்ணால் எல்லாம் சந்தோஷம்தான். எல்லாரும் மனிதர்களை எல்லாரும் நம்பிக்கை உள்ள ஆளுங்க தான். இந்த 2026ல ஏதாவது எலெக்ஷன்ல மாற்றம் நடக்குமா? உறுதியாக நடக்கும். உறுதியாக யார் ஆட்சி பண்ணாலும் உறுதியாக சில மாற்றங்கள் பண்ணுவாங்க. எதிர்கட்சியா யார் வருவாங்க நினைக்கிறீங்க? எதிர்கட்சியானா பாரதிய அதிமுக தான் வராங்க. விஜய் வந்து அடுத்தபடியாக விஜய் வரலாம். அதான் இதான்னு கூட சொல்லலாம். மெஜாரிட்டி பாத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக சரி, ஆளுங்கட்சி இல்லைன்னா எதிர்கட்சி. மூணாவதா ஏற்கனவே நாம் தமிழர்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதையும் தாண்டி விஜய் எதிர்கட்சியா வரணும்னு சொல்றீங்களா? நாம் தமிழர் விஜய் தொடங்கலைன்னா அவர் ஈக்குவலாக வருவார். இப்போ வர்றதுக்கு அவ்வளவு வாய்ப்பு இல்லை. 2026க்கு மாற்றங்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, திராவிட கட்சியின் சித்தாந்தம் கொள்கை ரீதியாக திமுக நல்லா தான் இந்த 5 ஆண்டுகளில் நல்லா இருக்கு செயல்பட்டுருக்காங்க. புதுசாக வரணும் மாற்றத்துக்குன்னு விஜய்கிட்ட எதிர்பார்க்குறாங்க மக்கள். இளைஞர் அது மக்கள் எதிர்பார்க்குறதா, இளைஞர்கள் விஜய் ஆதரிக்கிறதா பார்க்குறாங்க. சில இளைஞர் போகிறாங்க. ஆனால் மாற்றத்துக்கான கொள்கையே சித்தாந்தமும் எதுவுமே அவர்கிட்ட இல்லை. புதுசாக வர்றவங்க திமுக சரியில்லை அதிமுக சரியில்லைங்கும் போது அவங்களுக்கு மாற்ற அவரோட சிந்தனை இந்த 2 கட்சியை மாற்றி அவர்கிட்ட இருக்கணும். எந்த கொள்கையும் இல்லை, கோட்பாடுல இதில் இருக்குது. நானும் திராவிடன்னா திராவிடத்துக்கு மாற்ற அவர்கிட்ட என்ன இருக்குது, எந்த கொள்கையுமே அவருக்கும் தெரில, அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கும் தெரில. பிஜேபியோட பிடிஎம் கொள்கை எதிரிங்கிறார். முதல்ல அவர் எதிர்க்க வேண்டியது கொள்கை எதிரியை தான் முதல்ல தாக்கணும். அந்த திமுக அவர் வந்த கொள்கை எதிரியை பிஜேபி எதுவுமே பேசுறது கிடையாது. திமுக சும்மா சொந்த அரசியல் பகைய உணர்வு வச்சுக்கிட்டு அவர் சினிமாவுக்கு அவர்களுக்கு உள்கருத்துக்கு சொந்த பகையை வச்சுக்கிட்டு பிஜேபியோட பிடிமா தான் விஜய் இறங்கியிருக்காரு தவிர அது இன்னைக்குள்ள இளைஞர்களுக்கு இந்த திமுகவோட 50 ஆண்டு காலம் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் பாராட்டினது அவருக்கு இன்னும் தெரியலை. சமுதாய நல்லிணக்கமாக மேடையிலே என்னங்க உண்மையான சோறு மாதிரி தான் நடத்திக்கிட்டு இருக்காரு. மேடையில் கட்சியோட மாவட்ட செயலராக அந்த கட்சியோட நிர்வாகிகளோட பேசுறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை. ஒரு ஜனநாயக இவர் என்னத்தை மாற்றம் கொண்டு வர போறாரு. கரூர்ல நடந்த சம்பவத்தை பாத்தீங்கன்னா அந்த 41 உயிர் இறந்தது காரணம் நான் கிடையாது, என் மேல பழியப்படாதீங்கன்னு விஜய் சொல்றாரு. கரூர் சம்பவத்துக்கு அவர் கூட்டத்துக்கு ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் திமுகலையும் மாநாடு போடுறாங்க, அதிமுகலையும் போடுறாங்க. கட்டுக்கடங்காமல் ஒரு ஒழுங்கினம் இல்லாமல் அது முதல்ல தன்னுடைய கூட்டத்தில் உள்ளவங்க வர தொண்டு இளைஞர்களை இன்னும் ரசிகர் கூட்டமாக வச்சுருக்காரு. இன்னும் இவரே வழிபடுத்தலை. அந்த கூட்டத்தில் 5000 போலீஸ் இருந்தாலும் ஒரு கட்சி போலீஸுங்கிறது ஒரு தடுக்கலாமே தவிர ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாங்கன்னா வந்த ரசிகர்களுக்கும் போலீஸுக்கும் தான் தகராறும், சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகும். 41 பேர் இறக்கிறதுக்கு முழுக்க காரணமே இவர் விஜய் தான் காரணம். விஜய் ஒரு கூட்டம் ஒரு மாநாடு மக்கள் ஒரு 20,000 பேர் 30,000 பேர் அந்த இடத்துக்கான பரப்பளவு இருக்கணும். போது அவங்க இந்த நிர்வாகிகள் அந்த இடத்த தேர்வு பண்ணாங்களே, தேர்வு பண்ண அந்த நிர்வாகிகளோட தவறு. கூட்டம் இவ்வளோ பேர் வர்றாங்க, 4-5 கூட்டம் போட்டாங்க. இப்போ நாகப்பட்டினத்திலே கூட்டம் போட்டாங்க. அந்த இடத்துல இந்த கோயிலோட சர்ச்சோட புத்தூரில் போட்டாங்க. அந்த ரவுண்டான இருக்க அனைத்து கடை காம்பவுண்டுக்கு மட்டும் ஒரு ஒழுங்கினம் இல்லாமல் ஒரு ரசிகர் கூட்டத்தை வச்சு கட்சி நடத்திக்கிட்டு முழுக்க 41 பேருக்கு காரணம் செந்தில் பாலாஜி பேர் தான் குற்றச்சாட்டாரு. செந்தில் பாலாஜி காரணம் காட்டுறதுக்கு ஒரு கோர்ட்டில் எந்த ஒரு ஆதாரத்தையும் அவங்களுக்கு இல்லை. இந்த திமுக அரசு காரணங்கிறாங்க. திமுக அரசு காரணத்தில் என்ன குற்றத்தை ஆதாரத்தை காட்டினார்? இதே மாதிரி அரசியல் அது அரசியல் புனித சீமான் கூட அரசியல் பண்ணுறாரு, கொள்கை ரீதியாக பேசுகிறாருங்க. அதில் கூட முரண்பாடு இருந்தால் கூட ஒரு களத்தில் நின்று பேசுகிறாரு. மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு பாதிக்கப்பட்ட தொண்டம் பாதிக்கப்பட்டதுக்கு நின்னது திமுக செந்தில் பாலாஜி தான் நின்னார். இல்லைன்னா இன்னும் உயிர் எவ்வளோ அதிகப்படியான பாதிப்பாக இருக்கும். நம்மளுடைய வாக்கு எல்லாமே திமுகவுக்கு தான். தளபதி தான் வருவார். எதுக்காக தளபதி? தளபதினா ஸ்டாலின் தளபதியா இல்லை இளைய தளபதியா? இளைய தளபதி தான் வருவார். தமிழ்நாட்டோட தளபதி ஸ்டாலின்னு சொல்றாங்க.
ஸ்டாலின் இதுக்கப்புறம் வர மாட்டாரு, இளையதளபதி தான் வருவாரு. எதனால? அவருக்கு மக்கள் சப்போர்ட் எவ்வளவு இருக்கு, அவர் தான் வருவாரு. இப்போ வந்து ரசிகர்கள் கூட்டம்லாம் வாக்கா மாறாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்றாங்களே. கிடையாது. அப்ப நானும் ஒரு ரசிகை தான், என்னோட ஓட்டு அவருக்கு தான் வரும். எப்படி அவர் ஓட்டுல நீங்க சொல்ற? உங்க ஓட்டு மட்டும் போமா இல்ல உங்க ஃபேமிலி ஓட்டுமா? ஃபேமிலி ஓட்டே அவருக்கு தான். நீங்க சொல்லி உங்களுக்கு கொண்டு வருவீங்களா? கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே ஓட்டு போட சொல்லுவேன், விஜய்க்கு தான் ஓட்டு போட சொல்லுவேன். இப்போ இப்போ கோச்சிக்காதீங்க. அதனால தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்க எல்லாருமே தற்குறின்னு சொல்றாங்களே. தற்குறின்னு சொல்றவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? சொல்றாங்க என்ன எதுக்கு தற்கொலைன்னு சொல்றாங்க? எங்க தளபதி தற்கொலைன்னு சொல்றாங்களா? ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க? வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கிடைக்கும். இப்போ வந்து நாகப்பட்டினம் தொகுதியை எடுத்துக்கிட்டோம்னா கூட, இல்ல வந்து தமிழ்நாடே எடுத்துக்கிட்டோம்னா கூட மெஜாரிட்டி அதிமுக தான் இது வரைக்குமே ஆட்சி பண்ணிருக்காங்க. இப்ப புதுசா வந்தவர் எப்படி வருவார்னு நினைக்கிறீங்க? சொல்லலாம், ஸ்டாலின் வருவாரு, ஏடிஎம்கே வரும், டிஎம்கே வரும்னு சொல்லலாம். தளபதி வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்க? அப்ப என்ன சொல்லுவீங்க? வாய்ப்பு இருக்கா? நிறைய வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சி யார் வருவா? ரசிகர் சப்போர்ட்டே போதுங்க, மத்த சப்போர்ட்லாம் வேணாம். ரசிகர்கள் சப்போர்ட் மட்டுமே போதும். வேற வசப்பையா இப்ப வயசானவங்களே என்ன சொல்றாங்க? வயசானவங்களுக்கு தெரியுமா விஜய் யாருன்னு? தெரியுமா? தெரியாது. எப்படி சொல்றாங்க விஜய் ஜெயிப்பாருன்னு? எப்படி சொல்றாங்க? சரி, இத்தனை நாளா வந்து இல்லாத போய் இப்ப ஸ்டாலின் வந்து பணம் கொடுத்தாரு. 5000 பணம் போட்டாரு. எதுக்கு பணம் போட்டாரு? வயசானவங்க ஓட்டு இருக்கா விஜய்க்கு? கண்டிப்பா இருக்கு. எங்க வீட்லயே 2 ஓட்டு இருக்குங்க, வயசான ஓட்டு. இல்ல உங்களால இருக்கா அவங்களுக்கா பிடிச்சிருக்கு? சொல்றது அவரை பிடிச்சிருக்குன்றதால ஓட்டு போடுவாங்க. நாம் தமிழர் கட்சி எதனால? அதில் தான் மாற்றம் இருக்குது. 2 பேருமே மாற்றி மாற்றி ஏடிஎம்கே டிஎம்கே இப்படியே மாற்றி மாற்றி ஆட்சி பண்ணி என்ன நம்மளுக்கு செஞ்சுருக்காங்க? மது ஆலை வச்சுருக்காங்க, மது கடை வச்சுருக்காங்க. என்னத்தில் அவங்க செஞ்சுருக்காங்க? எந்த வகையிலுமே முன்னேற்றம் இல்லையே. மாற்றம்ன்ட்டு யாரும் முன்னேறி இருக்கா? ஆட்சியில் உள்ளவங்க தான் முன்னேறி இருக்காங்க. சராசரி மக்கள் நம்ம முன்னேறி இருக்கோமா? அப்போ மாற்றம் தேவை. அப்போ மாற்றம் தேவைங்கும் போது எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சியோடைய அந்த மாற்றம் இருந்துச்சுன்னா எனக்கு திருப்தியாக. இந்த தொகுதியில் நாம் தமிழர் வேட்பாளர் ஃபாத்திமா ஃபர்ஹானாங்கிறவங்க. ஃபாத்திமா ஃபர்ஹானான்ட்டு மஞ்சக்குடியை சேர்ந்தவங்க சட்டமன்ற இதில் நிற்கிறாங்க. அவங்களுக்கு தான் எங்களுடைய ஆதரவு. இப்போ வந்து சீமானுக்கு முன்னாடி 7% ஓட்டு இருந்துச்சு. மூன்றாவது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருந்தாங்க. இப்போ விஜய் வந்து இருக்கிறதுனால சீமானோட ஓட்டு பிரியும் வாய்ப்பே கிடையாது. அது சும்மா நடிகருக்கு வர்ற கூட்டம். அதெல்லாம் அது எனக்கு தெரிஞ்சு அதுல எல்லாம் வாய்ப்பு கிடையாது. ஓட்ட விஜய் பிரிப்பார். என்ன இருக்கு? கொள்கை என்ன இருக்கு? நான் சொல்றேன், கொள்கை என்ன இருக்குது? இப்ப அண்ணன் வந்து சீமான் வந்து கொள்கை எடுத்து வைக்கிறாரு. டிவிக்கோட கொள்கை என்ன இருக்குது? அது என்னன்றது எனக்கு புரியலையே. புரியுதா இல்லையா? ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொள்கை இருக்கு. அந்த கொள்கை என்னங்கிறது தெரியலையே. அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சியில கொள்கை நிறைய இருக்கு. வரக்கூடிய இதுல நிறைய திட்டம் வகுத்து வச்சிருக்காங்க, என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜெயிக்கிறோமோ ஜெயிக்கலையே அது தேவையில்லை. ஆனால் எங்களுடைய ஓட்டு சதவீதத்தை பொறுத்தளவு நாங்கள் இன்னும் அதிகப்படுத்திட்டு அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு கூட நாங்கள் ஆட்சியில் அமர்றதுக்கு நாங்கள் ரெடியாக. எதிர்கட்சியா இல்லை ஆளுங்கட்சியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்டிக்கு கண்டிப்பான முறையில் இருக்குது. எதிர்கட்சிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எதிர்கட்சிக்கு வாய்ப்பு இருக்குது. கூடுமான அளவு இதில் வந்து எப்படியும் ஒரு 100 இடம்னாலும் குறைச்சபட்சம் வரத்துக்கு வாய்ப்பு வந்து. இந்த ஆட்சி தான் இருக்கும். ஸ்டாலின் நல்லா செஞ்சுட்டு வர்றாரு. நாங்கெல்லாம் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போடுவோம். ஸ்டாலின் எதனால? இதனாலன்னா நாங்கள் அப்போலேருந்தே திமுக தான் ஐயா. எந்த கட்சி புதுசாக வந்து எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் திமுக தான் சின்ன பிள்ளையிலேருந்து. இப்போ வந்து அவருக்கு போட்டியா தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு விஜய் வந்திருக்காப்லையே. ஐயோ, அவனை பற்றிலாம் பேசுறதுக்கு இன்னும். எதிர்கட்சியா? எதிர்கட்சியா வர்றதுக்கு ஒரு கட்சிக்குமே தகுதி இல்லாத மாதிரில இருக்கு. இப்ப அதிமுக இருக்காங்களே, இப்போ டிஎம்கே 200 தாண்டி போயிடுவாங்க. 200 சீட்டு தாண்டி போவாங்க. நிச்சயமா போவாங்க. எதிர்கட்சிங்கிறது அப்படியே பஞ்சா பிஞ்சு நிற்கும். எதிர்கட்சியே வாய்ப்பே கிடையாது. என்ன நினைக்கிறோம்? நாங்கள் எதுவும் நினைக்கலப்பா. எங்களுக்கு பட்டா கொடுத்தா போதும். இவ்வளவு நாள் இங்க பட்டா இல்லையா? பட்டாவே கிடையாது. நாங்கள் 2 தரம் மனு கொடுத்துட்டோம், பட்டாவே இல்லை. அங்கெல்லாம் பட்டா இருக்கு. இந்த லைன்லேருந்து பட்டா கிடையாது. இந்த மாடி வீடு தெரியல, மாடி வீட்டுலேருந்து பட்டா கிடையாது. இப்போ இருக்கு, அந்தாண்டெல்லாம் பட்டா இருக்கு. எத்தனை வருஷமா இருக்கீங்க இங்கே? 40 வருஷமா இருக்கிறோம். இந்த கௌதம் மின்சா வந்தார்ல, அவர் பட்டாதாரம் என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைன்னு சொன்னார் இந்த காளியம்மன் வாசையில். அவரும் எதுவும் செஞ்சப்பாடு கிடையாது. திமுக வச்சு அவரு செஞ்சப்பாடு கிடையாது. அவரையும் மறந்துட்டானோ என்னப்பா? அவர் இருக்கிறாராம். அவர் வந்து இந்த காலண்டர் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போனார் போன மாதத்தில். நாங்கள் போடுறோம்னு சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு இது பட்டா கொடுத்தா நாங்கள் எல்லாம் ஒத்த மட்டுக்கு போடுவோம். ரோட்டில் இருக்கிறோம். நாங்கள் அவங்க எதுவும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? அவர் கொடுக்கல. இந்த காலண்டரோட கடைக்காரில் வந்து நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு காலண்டர் மட்டும் கொடுத்துருக்கோம்.
இப்போ அந்த இப்போ ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாங்க, அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க. அந்த வெள்ள நிவாரணமெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஓஎப்பு காசு ஒரு ஆள் வாங்குறாங்க. 3 பேர் நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். அதனால வந்து இந்த 8000 ரூபா வந்து வெள்ள நிவாரணம் கொடுத்தாங்க. விடுமுறை காசுன்னு ஒரு 7000 போட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஓஎப்பு வாங்குறதுனால நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஓஎப்பு காசை விட்டுறியா, இந்த பணம் தாரணுங்கிறாங்க. வேற யாராவது வந்தால் உங்களுக்கு மாற்றம் கிடைக்குமா? என்னன்னா தம்பா தெரியல. இப்போ புதுசாக வர்றவங்க என்ன செய்யறாங்கன்னு தெரியல. நாகப்பட்டினம் டம்மி எலெக்ஷன் அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன் முடிஞ்சு இப்போ நம்ம வந்து கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், இது வந்து டிஎம்கே, இது ஏடிஎம்கே, இது வந்து டிவிகே, இது என்டிகே கிளாஸ். இப்போ வந்து நம்ம வந்து எல்லா சீட்டையும் கொட்டியாச்சு. இப்போ ஒன்றுனா கவுண்ட் பண்ணி அதோட கிளாஸ்குள்ளே போட்டு நோட் பண்ணி வச்சு உங்களுக்கு வந்து கவுண்டிங்கை வந்து நெக்ஸ்ட்டு சொல்ல போகிறேன். ஸ்டார்ட் வித் நாம் தமிழர். இந்த வாட்டியும் வந்து நாம் தமிழர் வந்து 4வது பிளேஸ் தான் பிடிச்சிருக்கு நாகப்பட்டினம் தொகுதியில். வந்து மொத்தமாக நாகப்பட்டினத்தில் நாம் தமிழருக்கு வந்து 9 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. அந்த 9 ஆதரவு சீட்டில் வந்து 18லேருந்து 29 2 ஆதரவு சீட்டுகளும், 30லேருந்து 39 2 ஆதரவு சீட்டுகளும், 40லேருந்து 49 வந்து 5 ஆதரவு சீட்டுகளும் வந்திருக்கு. மொத்தமாக நான் சொன்ன மாதிரி 9 ஆதரவு சீட்டுகளோட இந்த வாட்டியும் நாம் தமிழர் வந்து 4வது இடத்த பிடிக்குது. அந்த 9 ஆதரவு சீட்டுகளில் ஒரே ஒரு பெண் ஓட்டு வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு நாம் வந்து ஏடிஎம்கேவோட கவுண்டிங் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். 18லேருந்து 29 ஒரு ஆதரவு சீட்டு வந்திருக்கு. 30லேருந்து 39 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 12 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 60லேருந்து 69 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. குறிப்பாக இதில் பார்த்தோம் அப்படின்னா 40லேருந்து 49 12 ஆதரவு சீட்டுகள் வந்து ஏடிஎம்கேக்கு வந்திருக்கு இந்த தொகுதியில். மொத்தமாக அதிமுகவுக்கு நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து மொத்தமாக 21 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. அந்த 21 ஆதரவு சீட்டுகளில் 4 ஃபீமேல் ஆதரவு சீட்டுகள் வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து எப்பவும் போல் வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லாமல் இந்த வாட்டி வந்து 3 முனை போட்டிகளாக வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து யார் 3rd பிளேஸ், யார் 2nd பிளேஸ், யார் 1st பிளேஸுங்கிறது ஒரு சீக்ரெட் தான். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் டிஎம்கே கவுண்ட் என்ன போகிறேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்போவுமே இந்த ஆர்டரில் தான் எண்ணுவோம். வெதர் ஏடிஎம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாலும் சரி, டிஎம்கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாலும் சரி, டிவிகே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்தாலும் ஸ்டார்ட் வித் எப்போவுமே நாம் தமிழர் ஃபர்ஸ்ட் எண்ணுவோம், 2வது ஏடிஎம்கே எண்ணுவோம், 3வது டிஎம்கே எண்ணுவோம், அது டிவிகே எண்ணுவோம். இப்போ வந்து நம்ம வந்து டிஎம்கே அக்கௌண்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். எண்ணி வச்சு நோட் பண்ணி வச்சதை வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். டிஎம்கேல 18லேருந்து 29 வந்து 6 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 வந்து 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 8 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. ஏடிஎம்கே 40லேருந்து 49 12 ஆதரவு சீட்டுகள் வந்துச்சு, உங்களுக்கு 8 வந்திருக்கு. 50லேருந்து 59 4 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 60லேருந்து 69 6 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 70+ ஒரே ஒரு ஆதரவு சீட்டு வந்து. இந்த 65 வயசுக்கு மேலே உள்ளவங்கலாம் வாக்கு இதை வந்து தடை பண்ணணும்னு ஒரு தம்பி பேட்டி கொடுத்துருந்தாரு. ஏன்னு இப்போ தான் தெரியுது. மோஸ்ட்லி எல்லா 60+ ஒன்று ஏடிஎம்கே இல்லைன்னா டிஎம்கேக்கு ஓட்டு போடுறதால அந்த தம்பி அப்படி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து டிஎம்கே வந்து மொத்த கவுண்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 29 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 29 ஆதரவு சீட்டில் 6 ஃபீமேல் ஆதரவு சீட்டுகள் வந்து டிஎம்கேக்கு வந்திருக்கு. அதிமுகவோட 8 ஆதரவு சீட்டுகள் அதிகம். ஆல்ரெடி டிஎம்கே வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருச்சு. இப்போ வந்து 2வது பிளேஸ்ல வந்து ஏடிஎம்கே இருக்கு. 3வது பிளேஸ்ல வந்து நாம் தமிழர் இருக்கு. டிவிகே கவுண்ட் என்னோட இந்த ஆர்டர்ல வந்து கண்டிப்பாக சேஞ்சஸ் வரும். லெட்ஸ் கோ அண்ட் ஸ்டார்ட் கவுண்டிங் டிவிகேவோட கவுண்ட்டு. டிவிகே கவுண்ட் பண்ணி வச்சதை உங்களுக்கு சொல்கிறேன். 18லேருந்து 29 வந்து 3 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 30லேருந்து 39 8 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 40லேருந்து 49 இந்த வாட்டி 6 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. 50லேருந்து 59 2 ஆதரவு சீட்டுகள் வந்திருக்கு. ஆஸ் யூஷுவல் 60+ அப்புறம் டிவிகேக்கு இங்கே ஓட்டு இல்லை. ஸோ அதனால் அவ்வளோதான் கவுண்ட் முடிஞ்சு டிவிகேக்கு. டோட்டலாக பார்த்தோம்னா டிவிகேக்கு வந்து 19 ஓட்டுகள் வந்து இந்த நாகப்பட்டினம் தொகுதியில், அதாவது 19 ஆதரவு சீட்டுகள் வந்து இந்த நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த 19ல் 6 ஃபீமேல் ஓட்டுகள். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறது வந்து டிஎம்கே அண்ட் 2வது பிளேஸ் வந்து ஏடிஎம்கே அண்ட் இந்த வாட்டி 3rd பிளேஸுக்கு தள்ளப்படுது டிவிகே நாகப்பட்டினம் தொகுதியில் 19 ஆதரவு சீட்டுகளோட. நாகப்பட்டினம் தொகுதியில் வந்து டிஎம்கே வந்து ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியல. இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிற மாதிரி இது வந்து நாங்கள் மீட் பண்ணுற ரேண்டம் பீப்புள்கிட்ட எடுக்கிற ஒரு டம்மி எலெக்ஷன் தான். இதே தான் எலெக்ஷன் ரிசல்ட்டில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு அது தெரியும். எப்போ அந்த ரிசல்ட் வருதோ அப்போ தான் நமக்கு தெரியும். ஸோ இதே ரிசல்ட் வந்தாலும் வரலாம், இதை மாறி வந்தாலும் வரலாம்.
ஸோ இட்ஸ் அப் டு த எலெக்ஷன் டே. மொத்தமாக இந்த தொகுதியில் நம்ம பொறுத்தவரையும் 78 சாம்பிள்ஸை வந்து நாங்கள் எடுத்திருக்கோம். கொஞ்சம் டஃப் டேயாக தான் இருந்தது. ஏன்னா வி ஆர் ட்ரைங் டு டூ இந்த கிராமத்தில் போய் அந்த போய் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த ஹார்பர் சைடும் அப்புறம் இந்த கிராமங்கள் சைடும் போகணும். ஸோ அந்த சைடில் கொஞ்சம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. டவுன் மாதிரி வந்து கிராமத்தில் ஈஸியாக வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் வி ஸ்பெண்ட் அந்த எப்போவும் ஒரு நாளுக்குள்ளே எடுப்போம். இந்த இதுக்கு மட்டும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளுக்கு வந்து முக்கால்வாசி நாளை வந்து ரொம்ப கிராமத்தில் ரொம்ப செலவழிச்சிட்டோம். ஆக்சுவலாக மிச்சம் இருக்கிற கொஞ்சம் இதை முக்கால்வாசி நாளை தான் வந்து கொஞ்சம் அப்படியே டவுனில் போய் எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு தேத்தி ஒரு 78 சாம்பிளை வந்து கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 50-50 கைண்ட் ஆஃப் கிராமம் பாதி டவுன் பாதி அப்படிங்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் வந்து 78 சாம்பிள்ஸில் வந்த ரிசல்ட் வந்து இதே மாதிரி இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே நாங்கள் இன்னும் ஒரு 1 or 2 தொகுதி வந்து கவர் பண்ணுவோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். நெக்ஸ்ட்டு எந்த தொகுதி டெல்டாக்குள்ளே எந்த தொகுதி போகலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு எங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். அதை நாங்கள் குயிக்காக போயிட்டு ஒரு சர்வே பண்ணிவிட்டு வந்துடுறோம். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு தொகுதியோட இந்த வீக்குள்ளேயே நம்ம குயிக்காக நாங்கள் வந்துடுவோம்.